கிருத்திகா நட்சத்திரத்திற்கு ஆக்சுவலா நீங்க எந்த நாள்ல பரிகாரம் பண்ணா நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவாரத்துல, வியாழக்கிழமையில இந்த கிருத்திகா நட்சத்திரத்திற்கு நீங்க வந்து பரிகாரம் பண்ணலாம். ஏன்னா, இந்த கிருத்திகா நட்சத்திரம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவும் ஒரு மாரி ஒரு உஷ்ணத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான். இந்த வியாழக்கிழமையில குருவுக்கு போய் நம்ம நவகிரக குருவுக்கு போய் தீபம் போட்டு, வியாழக்கிழமையில இவங்க வந்து 1 மணி நேரம் மௌன விரதம் இருக்கிறதும் ரொம்ப நல்லது. ஆம், அதாவது அ உஷ்ணத்தன்மை இருக்குன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இந்த தசா காலங்கள் வருது பாருங்க. ஏன்னா உங்களுக்கு சூரிய மகா தசை தான் ஆரம்ப கால தசாவா வரும். அப்புறம் சந்திரன், செவ்வாய், ராகு இதெல்லாம் வருது. கரெக்ட்டா அந்த பிரைம் ஏஜ்ல இந்த ராகு மகா தசா வரும். இதுல ராகு வந்து ஜாதகத்துல சரியில்லன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு லைஃப்ல வந்து ஒரு ஏற்றமே இல்லாம இருக்கும். இல்லன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நம்ம 10 படி ஏறுவாங்க, கடகடன்னு ஒரு 4 படி இறங்கிடுவாங்க. அதனால எப்பவுமே வியாழக்கிழமையில குருவ வந்து நீங்க பிடிச்சுக்கோங்க. இல்ல உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு மானசீக குரு இருப்பாங்க இல்லையா? ஒரு சிலருக்கு ராகவேந்திர சுவாமி இருப்பாங்க. ஒரு சிலருக்கு மகா பெரியவா இருப்பா. ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு சித்தர் வழிபாடு வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க எடுத்துண்டு, எவ்ரி தர்ஸ்டே அந்த குரு ஹோரையில 1 ஹவர் அந்த மௌன விரதம் இருந்து, உங்களுடைய மானசீகமான குருவை நீங்க வந்து தியானம் பண்ணிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய வாழ்க்கையில வந்து தடங்கலாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு நல்ல நிவர்த்தி கிடைக்கும். ஸோ என்னைக்கெல்லாம் வியாழக்கிழமையில சம்டைம்ஸ் கிருத்திகா நட்சத்திரம் வரும் பார்த்தீங்களா? அந்த மாரி டேஸ்ல வந்து ஒரு 3 தீபம் நீங்க போய் குரு சன்னதியில வந்து ஏத்திட்டு, கண்டிப்பா அன்னைக்கு ஏதாவது ஒரு அன்னதானம் பண்ணுங்க. யாரோ ஒரு 3 பேருக்கு. அது கிருத்திகா நட்சத்திரம் வியாழக்கிழமையில எப்ப வருதுன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் தீபம் போடுறது கார்த்தால தான் ஏத்தணும். நீங்க அன்னதானம் பண்றது ஈவினிங் ஈவினிங் கூட நீங்க பண்ணிக்கலாம். ஸோ உங்க குடும்பத்திலேயே யாருக்காவது ஒருத்தருக்கு வாங்கி குடுக்கறது அன்னதானம்ங்கிறது கிடையாது. கண்டிப்பா ஒரு பசிக்காக இருக்கிறவங்களுக்காக பண்ணுங்க. இல்ல அன்னைக்கு பசுமாட்டுக்காக ஏதாவது நீங்க அதனுடைய தீனி ஏதாவது வாங்கி குடுங்க. ஸோ இப்படி வியாழக்கிழமையில இந்த கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் ஒரு சித்தர் வழிபாடோ, அல்லது ஒரு குருவை எடுத்துக்கொண்டு வழிபாடுகள் செய்யும் பொழுது, அவங்களுக்கு ரொம்ப பிரமாதமான ஒரு லைஃப் வந்து அமையும்.